ஒரே வீடியோல வெயிட் லாஸ்க்கு பல டிப்ஸ்கள் வந்து சொல்ல போறேங்க வாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்லயே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் ஊற வச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அவிச்சு எடுத்துக்கிறேன். இந்த 2 கடலை தான் அவிக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க வேற என்ன பயிர் வகை வேணாலும் சேர்த்து மிக்ஸ்டா கூட நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து பயிர் கம்மியா எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி அந்த வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாம அதை குடிச்சிடுங்க. ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா காய்கறியில வந்து சொரக்காங்க. ஸோ அதை தான் வந்து பொரிச்சுக்கிறேன். அதை வந்து பிளைனாக இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. சிம்பிளாக கொஞ்சம் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக தாங்க. அதில் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இல்லைன்னா வரமிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காயும் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி எடுக்கிறது தாங்க. சரிங்களா? பெஸ்ட் ஆப்ஷன். தேங்காய் தூள்லாம் சேர்க்கவே சேர்க்காதீங்க. அப்புறம் வந்து அவல் வந்து எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபைபர் இருக்குங்க. ஸோ அதனால அவல் வந்து எப்போ வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பொழுன்னு ஆயிடுங்க. நான் ரசம் ஏதாவது பண்ணுறேன், கொள்ளு ரசம்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் வந்து அவல் போட்டு தான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளேட் வந்து ஃபில்லிங்காக இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.